இந்தாம்மா ஃப்ரெண்டு ஒருத்தன் மாங்காய் கொடுத்தான், அவங்க வீட்டு மரத்தில் காய்ச்சி தான். ஐ ஜாலி. அப்ப உப்பு மிளகாய் பொடி போட்டு சாப்பிட வேண்டியது. மேமா உப்பு மிளகாய் பொடின்ற ஒன்னு ஸ்வீட்டா ஒன்னு செய்வியா, அது செஞ்சு தருவேன்னு பார்த்தேன் நானு. ஸ்வீட்டாவா? மாங்காய் பச்சடி செய்வியே. மாங்காய் பச்சடியா? அதுவும் கரெக்ட் தான். இந்த சீசன்ல செஞ்சு சாப்பிட்டா மட்டும் தான் முடியும். மாங்காய் சீசன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஒரு மாங்காவே 50 ரூபா ரேஞ்ச் விற்கும். வாங்க அந்த சூப்பரான மாங்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். மாங்காய்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுலயும் அந்த மாங்கால வெல்லம் போட்டு சும்மா புளிப்பு காரத்தோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, பஞ்சாமிரதம் மாதிரி இருக்குங்க. செய்யும் போதே பாதி காலி ஆயிடும். ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். ஒரு கடாயில 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிட்டு மாங்காவை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு தோலோட கட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தோல் பிடிக்கலன்னா தோல் எடுத்துட்டு கூட கட் பண்ணிக்கலாம். மாங்காய் நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து மாங்காய் நல்லா வெந்ததும் உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வெல்லம் நல்லா சுண்டி சும்மா அல்வா மாதிரி வந்ததும் தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஸ்வீட் சாப்பிட்றவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.